அதிகாரம் 57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு வேதத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோட பேசுகிற காரியம் என்னவென்றால், ஜெயம் மனிதனிடத்தில் ஜெயம் வராது. எந்த ஊழியக்காரர் இடத்திலிருந்து நமக்கு ஜெயம் வராது. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் இடத்தில் இருந்துதான் நமக்கு ஜெயம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். உன் ஜெயம் எங்கிருந்து வருகிறது? தேவனிடத்தில் இருந்து வருகிறது. விடுதலை யாரிடத்திலிருந்து வருகிறது? ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து இறங்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம். கண்ணீரோட சிந்துகிற அந்த கண்ணீரை உன் அறையில நீங்க அழுது கொண்டு இருக்கலாம், வெளியே தெரியாது. வெளியே சந்தோஷமாக நீங்க இருக்கலாம் மற்றவர்களுக்கு முன்பாக. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் கண்ணீரோட, வேதனையோட, வியாகுலத்தோட இருக்கிற மனிதர்கள் ஏராளம். ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் தேவ சமூகத்திலிருந்து வருகிறது. ஜெயம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வார்த்தை சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிற வார்த்தை ஒரு நாளும் மாறாது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கண்ணீரோட, வேதனையோட, எனக்கு ஒரு அற்புதம் கூட என் வாழ்க்கையில நடக்காதா என்று ஏக்கத்தோட, கண்ணீரோட இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் தேவனிடத்தில் இருந்து வருகிறது, பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நீங்கள் சொல்லும் போது கர்த்தர் அவைகளை ஆசீர்வதிப்பார். மகிமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ரகசியமான காரியங்கள், உங்கள் விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோட ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்ணீரோட ஆண்டவருக்கு சொல்றீங்க, ஸ்தோத்திரத்தோட சொல்லுங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள், நிந்தனைகள், அவமானங்களை சந்திக்கிறோம், தரித்திரங்களை நாம் சந்திக்கிறோம். இந்த தரித்திரம் என்னை விட்டு நீங்காம என்னுடைய வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், நான் வேதனையோட இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார்.